டேய், பொண்டாட்டி வீட்டை விட்டு போய் 2 நாள் கூட முழுசா ஆகல. ஆ? அதுக்குள்ள உனக்கு பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சா? திடீர்னு போயிட்டாளா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. டேய், 1 வாரம் போட்டுண்டா போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். ம், சரி, இப்ப கடைக்கு போலாம், கிளம்பு. கொஞ்சம் லைட்டா ஃபீவரா இருக்கு. நீங்க போறீங்களா? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். உடம்பு சரியில்லையா? ஃபீவர் எப்போதுல இருந்துடா? வா போய் டாக்டரை பார்க்கலாம். இல்லப்பா, மாத்திரை போட்டிருக்கேன், ரெஸ்ட் எடுத்தா சரியாரும்பா. டேய், நான் கடைக்கு போற வழியில கண்மணியை பார்த்துட்டு போலான்னு இருக்கேன். உனக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்றா, சொல்லிட்டு போறேன். டேய், ஏதாவது வாங்கிட்டு போகணும்னா சொல்றா, வாங்கிட்டு போறேன். ஒன்றும் வேணாம், இப்பதான் போய் பார்த்துட்டு வந்தேன். வெள்ளி, நான் நீ ஏதாவது சொல்லணுமா? நான் நான் அது ஏன்னா நீ கண்டிப்பா இப்ப கண்மணிய பார்த்தே ஆகணுமா? ஏமா? இல்ல, நிறைய வேலை இருக்குன்னு சொன்னல, அதான் கேட்டேன். வேலை இருக்குதான், ஆனா நம்ம வீட்டு பொண்ணையும் போய் பார்க்கணும் இல்லையா? ஆமாமா, பார்த்துதான் ஆகணும். எனக்கு கூட கண்மணிய பார்க்கணும் போலதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அஷ்டமி ஆச்சே, அஷ்டமி அதுவுமா நம்ம சம்பந்தி வீட்டுக்கு போக மாட்டோமே. என்ன வெள்ளி, புது கதையெல்லாம் சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மாமா மாமா மாமா. வீரா, என்ன வீரா இது? அண்ணன் அங்க போய் கண்மணியை பார்த்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும்ல. வலிமா, நீங்க மாமா கூட போங்க. நானா? ஏய், நீயும் கூட வா. இல்ல வலிமா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நீங்களும் பிருந்தாவும் மாமா கூட போங்க. எப்படியாவது கண்மணி உண்மையை மட்டும் சொல்ல விடாம பாத்துக்கோங்க வலிமா. என்ன வீரா நீ? நாங்க சமாளிச்சிருவோமா? சமாளிச்சிடலாம் வலிமா, நீங்க போங்க. பிருந்தா, சொல்றது புரிஞ்சதுல? கண்மணி அக்கா மாமாவை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே. ஏய், அதுக்கு தாண்டி உங்களை நான் போகவே சொல்றேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. வலிமா, போங்க வலிமா, பார்த்து போங்க. மாமா, எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் நார்மலா இருங்க மாமா.